Hi all, welcome back to Shaya's Kitchen. கிறிஸ்மஸ் அப்படின்னு நிறைய நமக்கு நினைவுக்கு வர்றது கிறிஸ்மஸோட டெக்கரேஷன்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ். இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்டியான, அதுவும் கிறிஸ்மஸ்க்கு மட்டுமே கிடைக்கிற அந்த ப்ளம் கேக். இந்த ப்ளம் கேக்ஸை நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருக்கோம். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணது கிடையாது. ஆனால் ரொம்பவே ஈஸியாக, அதே நேரம் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ளம் கேக் ரொம்பவே எம்மையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதில் போட்டிருக்கிற அந்த நட்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் தான். ஸோ இப்போ தேவையான பொருள் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து நான் எடுத்துருக்கிறது டூட்டி ஃப்ரூட்டி. இது வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். நான் இது ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதே அளவுக்கு தான் மற்ற ரைசன்ஸும் நம்ம எடுக்க போகிறோம். அடுத்து ரைசன்ஸ் எடுத்துருக்கோம். அந்த ரைசன்ஸும் 80 கிராம்ஸு. அப்புறமா செரியும் 80 கிராம்ஸ் எடுத்துருக்குறோம். அடுத்து நான் ப்ரூன்ஸ் எடுத்துருக்கிறேன். ப்ரூன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடையிலே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். டூட்டி ஃப்ரூட்டி, செரி, அது ஸ்வீட் இருக்கும். இது கொஞ்சம் சார் டைப்பு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது நட்ஸு, அதுவும் 80 கிராம்ஸ். நான் வால்நட், பாதாம், முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து 80 கிராம்ஸ்க்கு இந்த அளவுக்கு நான் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நார்மலாக அந்த ப்ளம் கேக்கை ஒயினில் சோக் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம ஒயின் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால் பெர்ரி ஜூஸ், கிரேப் ஜூஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த ஜூஸ் நான் எடுத்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 160 ml நம்ம எடுத்துக்குவோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஜூஸில் தான் நம்மளோட நட்ஸை நம்ம சோக் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரைசன்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நட்ஸ், அப்புறமா செரியை இந்த மாதிரி கட் பண்ணி செரிஸை போட்டுக்கலாம். இதோட அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரூன்ஸு, அதுவும் நல்லதாக சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பெர்ரி ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சோக் பண்ணிடலாம். அதாவது நல்லா ரொம்பவே சூப்பராக வரணும்னா நம்ம 2 டேஸ்க்கு சோக் பண்ணணும். இல்லை நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேக்கு சோக் பண்ணால் கூட ஓகே தான். டூ டேஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த நட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரைசன்ஸு, இல்லை டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே நல்லா சோக்காகி கொஞ்சம் பெருசாகி அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான இந்த ரைசன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேக் பண்ணக்கூடிய ஸ்டெப் போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம கேரமல் பண்ணிடலாம். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கேரமல் செஞ்சிடலாம். ஸோ கேரமலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் ஏற்கனவே பாப்கார்ன் வீடியோ, ஐஸ்கிரீம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் ஒரு 60 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம். தண்ணியே விடாமல் அதை சிம்லே வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓரமெல்லாம் தண்ணி விட்டு கேரமல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேரமலைஸ்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக கிளறிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அடுத்து கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐசிங் சுகர் இருந்ததுன்னா ஐசிங் சுகர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலான சுகர் 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதோட ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடரான நமக்கு சுகர் வந்து கிடச்சிடும். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு 2.5 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து நம்ம ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணிட்டோம். மீதி உள்ள 2 கப்பையும் இதே மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 300 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா ரெண்டையுமே எடுத்துக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸ் அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து பட்டர் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 360 கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு அதையும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 3 எக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதோட 120 ml வந்து நம்ம பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் இந்த வெட் இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர்லாம் தேவை கிடையாது, நம்ம நார்மலி விஸ்க் இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஐசிங் சுகர் நம்ம வந்து 2 கப் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ரெண்டையுமே இந்த நம்ம இன்க்ரீடியண்ட்டோட சேர்ந்துட்டு விஸ்க் வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த விஸ்க் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளாரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கேக் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறதுக்காக மைதா மாவை எடுத்துருக்கிறேன். இப்போது 3 கப்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 360 கிராம் அளவுக்கு மைதா மாவை இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர் அதோட சேர்த்துக்கலாம். அதோட நம்ம சோக் பண்ணி வச்ச நட்ஸு ரைசன்ஸு எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் சோக் பண்ணணும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டேஸ் சோக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா. பட் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் 2 டேஸ் சோக் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஜூஸோடு சேர்த்து நம்ம அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து இந்த பேட்டரை வந்து சேர்த்து ஒன்றா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. ப்ளம் கேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும், இந்த மாதிரி நம்மளோட ரெக்டாங்குலர் ஷேப் உள்ள அந்த பன் ஷேப்லேயும் கிடைக்கும். ஸோ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் வச்சு நம்மளோட பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நம்மளோட அவனை ப்ரீஹீட் பண்ணணும். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸுக்கு அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கேக்கை உள்ளுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 65 மினிட்ஸுக்கு அதே 200 டிகிரி செல்சியஸில் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேக்கு வந்து அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும்.
கொஞ்ச நேரம் கேக்ஸை கூல் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேக் ஸ்பாஞ்சியாக அவ்வளவு சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி. அண்ட் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் அவ்வளவு டேஸ்ட்டாக அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.